நேயர்களுக்கு அன்பு வணக்கம், அன்பு உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு என்னன்னா கரும்புள்ளி கிராமம் அப்படின்னு ஒரு டீசர் ஒன்று பார்த்தேன். அந்த டீசர் வந்து ஒரு மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து நிறைய எழுப்பிச்சு அந்த டீசர். முக்கியமாக என்னன்னா இது வந்து யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னா விஎஸ்பி மேக்கர்ஸ் அனகா பிக்சர்ஸ், அதாவது ஜெயபாலா சுகன்யா இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. ராசா ஆனந்தோட லேட்டஸ்ட் படைப்பாக இது வந்து இருக்குது. இப்போ வந்து தலித் பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள், இப்போ தலித்துடைய வழியை பேசக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது வெற்றி பெற்ற இயக்குநர்களான பாரஞ்சித் அண்ணன், மாரி செல்வராஜ் அண்ணன். இவங்க ரெண்டு பேரும் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா இவங்க பெரிதாக அடையாளப்பட்டதனாலையும் நம்ம வந்து இவங்களை தான் டக்குன்னு ரெஃபரன்ஸ் சொல்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி வீரியமாக நிறைய கதைகளோட ரொம்ப ஒரு வலிமிகுந்த வாழ்க்கையோட நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் அவங்க அடையாளம் காணப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான நம்பிக்கை விதைக்கும் விதமாக இருக்கிறது ராசா ஆனந்த் அவருடைய இந்த கரும்புள்ளி கிராமம் படத்துடைய டீசர். என்ன அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஆயுள் காலம் வந்து ஒரு 70 வயது 80 வயது இருக்கலாம். ஆனால் ஜாதியோட வயது வந்து 2000. அதனால் அது அவ்வளோ ஈஸியாக 2080 எங்கே இருக்குது, அவ்வளோ ஈஸியாக ஒரு மனிதனால் வந்து மொத்தத்தையும் மாற்றிட முடியாது. ஆனால் போக போக அதுக்கான சூழல் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு என்ன தேவை அப்படின்னா, தலித் சமூகத்துக்கு ஆதரவாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக, ஆதிக்க ஜாதிக்கு எதிராக நிறைய இப்படியான படைப்பாளிகளுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒலிக்கும் போது தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஜாதி வன்மத்தை காட்டினா இவங்க ஏற்று கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு வரும். அதன் மூலமாக தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேன்மை உருவார்கள். அந்த ஜாதி ஆதிக்கத்தை வன்முறையாக கையில் எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் கீழே இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ராசா ஆனந்தோடைய இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து முக்கியத்துவம் பெறுது. தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருக்காரு, யோகி பாபு இருக்காரு, நம்ம அண்ணன் சுப்பிரமணிய சிவா அண்ணன் வந்து ஒரு சிகப்பு திண்டை போட்டு ஒரு ஷாட்டில் வர்றாரு. படத்தில் கொஞ்சம் கம்யூனிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்தில் நீங்கள் கம்யூனிசத்தை வந்து எங்கேயும் தூர தள்ளிடவே முடியாது. அது கண்டிப்பாக அங்கே தேவைப்படும். இதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லலாம். தஞ்சாவூரில் வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துச்சு. விவசாய கூலி தொழிலாளர்களை வந்து எரிச்சு கொண்டக்கூடிய ஒரு கொடூரம் நடந்துச்சு. அதில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் ஒதுங்கிய போதும் கூட கம்யூனிச சித்தாந்தம் வந்து அங்கே வந்து மேலெங்கும் நினைச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கம்யூனிசத்தை கொஞ்சம் இயக்குனர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்க முடியுது. இப்படியான படைப்புகள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கையை நமக்குள்ளே தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கருடைய புத்தகங்கள்லாம் தொகுத்த ஒருவர் உண்டு. தொகுத்து அவருடைய பதிப்பகத்தில் நவையானா நினைக்கிறேன் அந்த பதிப்பகம் பேர். அந்த பதிப்பகத்து மூலமாக அம்பேத்கருடைய புத்தகங்களை வெளியிட்ட ஆசிரியர் அவர் வந்து ஆனந்த். அவர் வந்து ஒரு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர். ஐயர் அவர் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, மனிதகுலம் பிறந்து 3 லட்சம் ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஜாதி பிறந்து 2000 வருஷம் தான் ஆகுது. அதனால் ஜாதி இல்லாத ஒரு சமூகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதே சமூகம் மீண்டும் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அது எப்படி மாறும் அப்படின்னா, இப்படியான படைப்புகள் வழியாக தான் அதை மாற்ற முடியும். ஏன்னா நிறைய ஒரு கொலையால் நடக்காத விஷயம் கூட ஒரு கலையால் நடந்துடும். அதனால் கலைங்கிறது ஒரு வீரியமானது. அதை வச்சு இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் ஒரு நல்ல சினிமாவை கமர்ஷியலோட, நல்ல அரசியல் சினிமாவை ஒரு கமர்ஷியலோட சொல்ல முயற்சி பண்ணுது இந்த படம் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த கரும்புள்ளி கிராமம் டீசர் வந்து நமக்கு சொல்லுது. நிச்சயமாக ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது. அந்த நம்பிக்கையை இயக்குனர் காப்பாற்றுவார் அப்படின்னு என்பதை நம்ம நம்புவோம். படம் வரும். இந்த படத்துக்காக we are waiting. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.